விமான நிலைய சம்பிரதாயங்கள் முடிந்து வெளியே வந்த ஜெகதீசனை ஓடிப்போய் வரவேற்றான் சூர்யா. வெல்கம் டாடி. அவருடைய உடைமைகளை வாங்கி கொண்டு பார்க்கிங்கில் நிறுத்தியிருந்த காருக்கு நடந்தான். எப்படி இருக்க சூர்யா? ஃபைன் டாடி. அழகாய் இரு தோள்களையும் குலுக்கியபடியே புன்முறுவலுடன் காரை நெருங்கியிருந்தான். உங்க அம்மா எப்படி இருக்கா? எப்பவும் போலதான் டாடி இருக்காங்க. நேத்தைக்கு நான் நீங்கள் சொன்னபடி அனாத ஆசிரமத்துக்கு அன்னதானம் பண்ணுறதுக்காக கிளம்பினப்ப கூட ஒரே புலம்பல் முணுமுணுப்பு தான். நான் எதையும் காதில் வாங்கலை. காரின் பின்பக்க கதவை திறந்து ஜெகதீசனின் உடைமைகளை இருக்கையில் பரப்பினான். தட்ஸ் குட். உங்கள் அம்மாவை நீயும் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. காரின் முன்பக்கம் ஏறி அமர்ந்தார். கிளம்பட்டுமா டாடி? டிரைவர் இருக்கைக்கு வந்து கதவை இழுத்து சாத்திவிட்டு கீயை பொருத்தினான். நான் உன்னை சிரமப்படுத்திட்டேனா? இதில் என்ன சிரமம் இருக்குது டாடி? உங்களுக்கு செய்வதை விட வேற என்ன வேலை இருக்குது? காரை கிளப்பி வேகத்தை கூட்டினான். விடுவதற்கு இன்னும் நேரம் இருந்த போதிலும் பகல் பொழுது போலவே காட்சியளித்தது சென்னை மாநகரம். சாலைகளில் ஒரே வெளிச்சமலை. வாகனங்கள் எப்பவும் போல சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தன. காரின் டிவிடி பிளேயரில் பென்ட்ரைவை சொருகி ஆன் பண்ணினான். சூர்யா, நாளைக்கு நீ எனக்கு ஒரு காரியம் செய்யணும். சொல்லுங்க டாடி. நீ ஆஃபீஸுக்கு கிளம்புறப்ப என்னை காலேஜில் ட்ராப் பண்ணிவிடு. எதுக்கு டாடி? வந்தது வராதுமா காலேஜுக்கு கூப்பிடுறீங்க என்றான் ஆர்வமாய். அந்த பொண்ணை நான் பார்க்கணும். எந்த பொண்ணு டாடி? புரியாமல் கேட்டான். நீ நடுவராய் போயிருந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் ஜெயிச்சு பரிசு வாங்கின பொண்ணு. அதை கேட்டதுமே சூர்யாவின் மனசுக்குள் அபூர்வா குறுக்கும் நெடுக்குமாய் ஓடினாள். ஓ, இப்போதான் புரியுது. வாட்ஸ்அப் மூலமாக நான் அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா டாடி? பார்த்ததுனால தான் சொல்கிறேன். நான் அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும். ஆக்சுவலாக நான் அன்னைக்கு ஊரில் இல்லாத காரணத்தினால தானே நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாப்புல ஆயிடுச்சு. மறுபடி நானே என் கையால் அந்த பொண்ணுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சூர்யா என்றார் ஜெகதீசன். கூட்டிகிட்டு போனால் போச்சு. இன்னும் உற்சாகமானான் சூர்யா. டாடி, தினம் வேணுமானாலும் உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். உங்கள் புண்ணியத்திலேயாச்சும் நான் என் அழகு தேவதையை பார்ப்பேனே, பேசுவேனே, சிரிப்பேனே, ரசிப்பேனே, குதூகலப்படுவேனே. இதயம் எம்பி குதித்தது. டிவிடி பிளேயரில் வால்யூமை கூட்டினான். ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே, காவேரி ஊற்றாகவே, காற்றோடு காற்றாகவே. மனதை மயக்க வைக்கும் இயேசுதாஸின் வசீகரமான இனிமையான குரலில் கண்களை மூடிக்கொண்டு இருக்கையில் சாய்ந்தார் ஜெகதீசன். அண்ணே, இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் இன்னும் 7 ஜென்மத்திலையும் நானே உனக்கு தங்கச்சியாக பிறக்கணும். அவருடைய அருமை தங்கை மேகலாவின் குரல் காதுக்குள் ஒலிப்பதை உணர்ந்தார். மனசுக்குள் புதைந்திருந்த நினைவுகள் காட்சிகளாய் விரிந்தது. முடியாது, அழுத்தம் திருத்தமாய் உச்சரித்தாள் மேகலா. ப்ளீஸ் மேகலா. கெஞ்சியபடியே அவளுக்கு பின்னால் ஓடினான் ஜெகதீசன். அதே ப்ளீஸை நானும் சொல்கிறேன். ப்ளீஸ்ண்ணா. வேணா. ஏன் வேணா? மருதாணியை கையில் வச்சுக்கிட்டா நிம்மதியாக தூங்க முடியாது. அப்படி இப்படி புரள முடியாது. முதுகு பக்கம் அரிக்கும். எண்ணத்தை சொரியணும் போல தோணும். தேவையா அதெல்லாம்? படபடவென பேசினாள் மேகலா. ஒரு நாள் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மேகலா. கல்யாண பொண்ணுக்கு அழகே மருதாணி தான். எங்கிருந்தோ தேடி தேடி பறித்து வந்த மருதாணி இலைகளை கல் அம்மியில் வைத்து தன் கையினாலேயே வெண்ணெய் மாதிரி அரைத்து ஒரு எவர் சில்வர் கிண்ணத்தில் அள்ளி எடுத்துக்கொண்டு மேகலாவின் கைவிரல்களில் மருதாணி பூசி விடுவதற்காகத்தான் தவியாய் தவித்தாள். ஜெகதீசன் இத்தனை தவியாய் தவித்தவரம் இருக்க 2 நாளைக்கு முந்தி கோன் வச்சுக்கிறேன். அதெல்லாம் சரி வராது. இது என் கையால் நானே உனக்காக ஸ்பெஷலாக வச்ச மருதாணி. பூசி விட்டா 3 மாதத்துக்கு உன் கையை விட்டும் நகத்தை விட்டும் மறையவே மறையாது. அதை பார்க்குறப்ப எல்லாம் இந்த அண்ணோட நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? சொல்கிற போதே ஜெகதீஷனுக்கு கண்கள் கலங்கியது. 3 மாசத்துல கையில் போட்ட மருதாணி மறைஞ்சதுமே உன் நினப்பும் என் மனசை விட்டு போயிடுன்னு நீயே முடிவு பண்ணிட்டியானே என்றாள் மேகலா. ரவிவர்மன் வரைந்த ஓவியம் போல மேகலா அழகோ அழகு. தொக்க தங்கத்தில் வார்த்தெடுத்தது போல தேகம், போதுமான உயரம், முழு நிலா முகம்,
வில்லென வரைந்த புருவங்கள், கவிதைகள் பேசும் கண்கள், கோயில் சிலை போல கொள்ளை அழகு நீ, திருவிழா தேர் போல பேரழகி, அதிலில்லை மேகலா, ஒரு பேச்சுக்கு சொன்ன. ஜெகதீசன் சமாளித்தான். கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போக போகிறேன் நான். கொண்டு போக போகிற முதல் சீதனமே உன்னோட நினப்பு தானே. என் கண்ணுக்குள்ளேயும் உசுருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் உன்னை பற்றின நினப்பு சாகுற வரைக்கும் அழியவே அழியாது. எனக்கு அப்பா அம்மா மட்டும் இல்லை, கும்பிடுற சாமியே நீதான். என்னோட பாசத்தை இன்னைக்கு போட்டு 30 நாளைக்குள் மறைஞ்சு போகிற மருதாணியோட ஒப்பிட்டுட்டு என்ன. மேகலாவும் தழுதழுத்தாள். கண்கள் கலங்கியது. ஏன் மேகலா, எதுக்கு கலங்குற? பதறி போனான். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மருதாணி வச்சு விடுனே. அண்ணன் பதகிறான் என அறிந்ததுமே மேகலா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு பளிச்சென்று சிரித்தாள். கைகளை அவன் முன்னால் நீட்டினாள். வெண்ணெய் பதத்திற்கு அரைத்து வைத்திருந்த மருதாணியை கொஞ்சம் கொஞ்சமாய் மேகலாவின் விரல்களில் பூசி குப்பி வைத்து உள்ளங்கைகளில் புள்ளிகள் இடத் தொடங்கினான் ஜெகதீசன். மேகலா ஜெகதீசனை விட 7 வயசு இளையவள். அவனை அண்ணனாக மட்டும் பார்க்காமல் தன் தாய் தந்தையாகவும் பாவித்தாள். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் உயிரையே வைத்திருந்தனர். நகரில் சின்னதாய் ஜவுளிக்கடை நடத்தி வந்த சத்தியமூர்த்தி சரஸ்வதி தம்பதியரின் செல்ல குழந்தைகள்தான் இருவரும். சொந்த வீடு, அன்பான மனைவி, அழகான குழந்தைகள் என தானுண்டு தன் வேலையுண்டு என நிம்மதியாய் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்த சத்தியமூர்த்தியின் குருவிக்கூடு போன்ற குடும்பம் மீது யாருடைய கண்பட்டதோ ஒரு நாள் திடீரென்று தாக்கிய விஷக்காய்ச்சலுக்கு பலியாகி இருந்தார் சத்தியமூர்த்தி. கணவனை இழந்த ஏக்கத்திலேயே படுக்கையில் விழுந்த சரஸ்வதி எழவே இல்லை. 6 மாசத்தில் அவளும் போய் சேர்ந்து விட்டாள். அண்ணனும் தங்கையும் ஆடி போனார்கள். அழுவதற்கு கூட கண்ணீர் இல்லை. ஆதரவு கரம் நீட்டவோ ஆறுதல் சொல்லவோ உறவுகள் இல்லை. வாழ முடியுமா? அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் வாழ முடியுமா? நினைப்பே பயமுறுத்தியது. எதிர்காலம் என்னவாகப் போகிறதோ பெரிய கேள்விக்குறி தேனி போல கொட்டியது. வாழ்ந்துதான் பார்ப்போமே, போராடித்தான் பார்ப்போமே. ஜெகதீசனுக்குள் வைராக்கியம் மூண்டது. எந்த நேரமும் அப்பா அம்மா நினைவிலேயே அழுதபடியே இருந்த மேகலாவின் சோகத்தை கோதி கண்ணீரை துடைத்து தன் மார்போடு சேர்த்து பாசமாய் அணைத்து கொண்டான் ஜெகதீசன். மேகலா, நான் இருக்கேன், உனக்கு எல்லாமுமே நான் இருப்பேன். ஜெகதீசனுக்கு அப்போது 17 வயசுதான். படிப்பை உதறி எறிந்துவிட்டு ஜவுளி கடையில் போய் உட்கார்ந்தான். சின்ன பையன், அனுபவமும் கிடையாது. நல்லவர் யார் கெட்டவர் யார் என புரியாத வயசு. சுற்றிலும் இருந்தவர்கள் ஜெகதீசனை ஏமாற்ற ஆரம்பித்தார்கள். ஜவுளிக்கடை நஷ்டத்தில் ஓடியது. அதை இழுத்து பூட்ட வேண்டிய நிலை. வேறு வழியின்றி கேட்ட விலைக்கு ஜவுளிக்கடையை விற்றான். பணத்தை வங்கியில் போட்டான். தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்தான். முதலாளியின் நம்பிக்கைக்கு உரியவனானான். அங்கேதான் நெளிவு சுழிவுகளை கற்றான். மூலப்பொருட்களை எங்கே வாங்குவது, உற்பத்தி செய்த பொருட்களை யாரிடம் விற்பது, எப்படி லாபம் பார்ப்பது என எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டான். தாமே சொந்தமாய் தொழிற்சாலையை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. மேகலாவும் அதை ஊக்குவித்தாள். பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டு நின்றான். வங்கியில் போட்டு வைத்திருந்த பணம் வட்டியெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய தொகையாய் மாறியிருந்தது. அந்த பணத்தை மூலதனமாக வைத்து சிறிய அளவில் ஆரம்பித்த தொழிற்சாலைதான் நாளடைவில் பெரிய வளர்ச்சி அடைந்திருந்தது. விரைவில் ஜெகதீசன் வளர்ச்சியை பார்த்து பிரமித்த ஜெகதீசன் முதலாய் வேலை பார்த்த தொழிற்சாலையின் முதலாளி வழியை தேடி வந்து வாழ்த்தினார். தன் ஒரே மகள் விமலாவை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புவதாக தெரிவித்தார். இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. மனசுக்குள் ஆனந்த மழை பொழிந்தது. ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை ஜெகதீசன். காரணம் மேகலா. என் தங்கச்சி மேகலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற வரைக்கும் என்னால் கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே முடியாது. நாகரிகமாக நிராகரித்தவனை விமலாவின் அப்பா விடுவதா இல்லை. மேகலாவுக்கு இப்போதான் 17 வயசு நடக்குது. இன்னும் 4 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ண முடியும். இந்த பொறுப்பையும் கடமையையும் நான் ஏற்றுக்கிறேன். என் பொண்ணு விமலா கல்யாண வயசில் நிற்கிறா. விமலாவுக்கு உங்களை போல ஒரு மாப்பிள்ளைய எங்கே தேடினாலும் கிடைக்காது. விமலாவுக்கும் உங்களை பிடிச்சி போயிடுச்சு. தயவு செய்து மறுக்காதீங்க, வேணாம்னு சொல்லாதீங்க.
ஜெகதீசனின் கையை நெகிழ்ச்சியாய் பற்றி கொண்டு கெஞ்சினார் விமலாவின் அப்பா சோமநாதன். அண்ணே, நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா உன் கூட பேசவே மாட்டேன். முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள் மேகலா. சரி, உனக்காக சம்மதிக்கிறேன் என்றான். ஜெகதீசன் விமலா திருமணம் வெகு விமர்சையாக நடந்திருந்தது. அடுத்த வருடமே அழகான ஆண் குழந்தை பிறந்தது. சூர்யா என பெயரிட்டு மகிழ்ந்தனர். சூர்யாவிற்கு இப்போது 5 வயது. சோமநாதனும் தன் வாக்கை நிறைவேற்றியிருந்தார். மேகலாவிற்கு தன் தகுதிக்கு சமமான இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து முகூர்த்த நாளை குறித்து விட்டார். கல்யாணத்திற்கு இன்னும் 7 நாட்களே இருந்தது.